ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. இன்னைக்கு வந்து சாப்டர் 6 எவாலுவேஷன் லெசன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எவாலுவேஷனா என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்டான இன்ட்ரோ ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். எவாலுவேஷன் லெசன் தான் என்னன்னு சொல்லிட்டு ஓகேவா. ஃபஸ்ட் எவாலுவேஷன் அப்படின்ற அந்த வேர்ட் எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னா ஹெரிட்டபிள் சேஞ்சஸ். ஓகேங்களா, ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் இன் ஒன் ஆர் மோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் ஆஃப் ஸ்பீஷியஸ் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அதர். ஹெரிட்டபிள் சேஞ்சஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த பரம்பரையாக வரும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எவாலுவேஷன்னா ஃபஸ்ட்டு வந்து தெரியும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குரங்கு தான் மனுஷன் வந்தான்னு சொல்லிட்டு எவாலுவேஷன் போட்டு காமிச்சிருக்கோம். ஓகேங்களா, அந்த ஹோமோசாப்பியன்ஸ் இப்போ நம்ம இருக்கிறது ஹோமோசாப்பியன்ஸ், அதுக்கு முன்னாடி வந்து நியாந்திரால்ஸ், அதுக்கு முன்னாடி ஹோமோ எராக்டஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுலேருந்து எப்படி வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து ஒரு ஜென்ரேஷன் வந்து மனுஷன் வந்து அப்படியே ஹெரிட்டபிள் சேஞ்சஸ் வந்து ஆகிட்டே வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து வாட் ஆர் வெஸ்டிகல் ஆர்கன்ஸ், கிவ் அன் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, வெஸ்டிகல் ஆர்கன்ஸ்னா என்னது, அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வெஸ்டிகல் ஆர்கன்ஸ்னா ஒரே லைனில் சொல்லணும்னா, வெஸ்டிகல் ஆர்கன்ஸ்னா நம்ம உடம்புல அந்த ஆர்கன் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் அந்த ஆர்கன் வந்து நமக்கு எதுக்கும் யூஸும் ஆகாது, நம்ம எதுக்கும் பயன்படுத்திருக்க மாட்டோம். ஓகேங்களா, அதுதான் நான் சொல்லுவாங்க வெஸ்டிகல் ஆர்கன் சொல்கிறாங்க, ஒரு இதுவாக சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ கான்செப்ட் உள்ள போகணும்னு பார்த்தீங்கன்னா இதிலே பாருங்க, த ஸ்ட்ரக்சர் தட் ஆர் ஆஃப் நோ யூஸ். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி நோ யூஸ் டு த ப்ரொசஸர். ஓகேங்களா, இருக்கவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு அந்த ஆர்கன் வந்து ஒரு யூஸும் இருக்காது. அண்ட் ஆர் நாட் நெசசரி ஃபார் தர் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அது வந்து அவங்களுக்கு தேவையும் படாது. ஓகேங்களா, அந்த ஆர்கன் உடம்புல இருக்கிறது வந்து அவங்களுக்கு எந்த விதத்துலையும் உதவியாகவும் இருக்காது. அது அந்த அது பண்ணுற வேலை வந்து அந்த அவங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஓகேங்களா, ஸோ இதான் சொல்கிறாங்க வெஸ்டிகல் ஆர்கன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கான எக்ஸாம்பிளும் கேட்டிருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, கீழே பாருங்க. எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா அப்பெண்டிக்ஸ். ஓகேங்களா, அப்பெண்டிக்ஸு, காக்கிக்ஸு, நெக்ஸ்ட் விஸ்டம் டீத்து, ஏர் மசில்ஸு, பாடி ஹேரு, மேமியா இன் மேலு, நிக்டேட்டிங் மெம்பரேன் ஆஃப் த ஹை. ஓகேங்களா, இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் வந்து இருக்குதான் நம்ம உடம்புல வந்து இருக்கிறது. ஆனால் இதில் வந்து என்னது நம்மளுக்கு எதுவுமே யூஸ்ஃபுல்லே கிடையாது. ஏர் மசில்ஸ்லாம் யூஸ்ஃபுல் கிடையாது, பாடி ஏர் யூஸ்ஃபுல் கிடையாது, மேமியா இன் மேல் கிடையாது, நிக்டேட்டிங் மெம்பரேன் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நம்மளது இது வந்து யூஸ்ஃபுல்லே கிடையாது. இந்த அப்பெண்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு விதமான டிசீஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா அந்த காக்கிசம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எதுக்குன்னா அந்த செல்லுலர்ஸை வந்து அந்த ஜீன் வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த காக்கிசம் வந்து அந்த ஆர்கன். ஓகேங்களா, எப்படி அந்த செல்லுலோஸ்னு ஒரு இது ஒரு கெமிக்கல், அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, உடம்புல இருக்க ஒரு ஹார்மோன் சொத்தப்பின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அந்த 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 செல்லுலோஸை வந்து ஜீரணமாக்கிறதுக்கு இருக்கிற அந்த காக்கிசம் வந்து இதுவாக இருக்கும். ஆனால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஓகேங்களா, வெஸ்டிகல் ஆர்கன்ஸ் என்னது நம்ம உடம்புல இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது, அது பண்ணுற வேலை நம்ம உடம்புக்கு தேவையும் படாது. ஓகேங்களா, ஸோ இதானது வெஸ்டிகல் ஆர்கன்ஸ். நம்ம செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஹூ டிஸ்ப்ரூவ்ட் லாமார்க்ஸ் தியரி ஆஃப் அக்யூட் கேரக்டர்ஸ். ஓகேங்களா, யார் டிஸ்ப்ரூவ் பண்ணா லாமார்க் தியரிஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் வெய்ஸ்மேன். ஓகேங்களா, டிஸ்ப்ரூவ் லாமார்க்ஸ் வந்து யாரு, ஏ வந்து ஆகஸ்ட் வெய்ஸ்மேன். பி என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆகஸ்ட் வெய்ஸ்மேன் கண்டக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஓகேங்களா, எது மேலே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருக்காரு, மைஸ். ஓகேங்களா, மைஸ் மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காரு ஃபார் 20 ஜென்ரேஷன்ஸ். ஓகேங்களா, எப்படி 20 ஜென்ரேஷன்ஸாக பண்ணியிருக்காரு பை கட்டிங் த டெய்ல்ஸ்னா அதோட வாழை கட் பண்ணி அன்பிரீட் தெம், அதை வந்து ப்ரீட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, வாழை கட் பண்ணி ப்ரீட் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஆல் மைசஸ், அதாவது எல்லா மைஸும் எப்படி பிறந்திருக்கு, பேர் வித் டெய்ல். ஓகேங்களா, டெய்லோட தான் பிறந்திருக்கு. ஓகேங்களா, எப்படி அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதை பற்றி இருக்குது, மைஸு, அதை வந்து 20 ஜென்ரேஷனாக வந்து அதோட டெய்லை மட்டும் கட் பண்ணி அதை ப்ரீட் பண்ணி இது பண்ணிருக்காரு. ஓகேங்களா, ஸோ அதை மாதிரி ப்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னவா கிடைச்ச ரிசல்ட் வந்து ஆல் மைசஸ் போன் வேர் வித் டெய்ல். ஓகேங்களா, அது வந்து எல்லாமே டெய்லோட பிறந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஜெர்ம் பிளாசம் தியரி. ஜெர்ம் பிளாசம் தியரினா ஒன்றும் கிடையாது, த சொமாட்டோ பிளாசம் வில் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஓகேங்களா, ஸோ ஜெர்ம் பிளாசம் தியரினது அந்த சொமாட்டோ பிளாசம்னது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆயிருக்காது. ஓகேங்களா, இதுதானது சொமாட்டோ பிளாசம், சார் ஜெர்ம் பிளாசம் தியரி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் கொஷின் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஷின் வந்து தேர்ட் கொஷின். ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது. தேர்ட் கொஷின் வந்து டிஃபரன்ஷியேட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், டைவர்ஜென்ட் எவல்யூஷன். ஓகேங்களா, வித் எக்ஸாம்பிள். கன்வர்ஜென்ட்னா என்ன, டைவர்ஜென்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கன்ஸ். ஃபர்ஸ்ட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன். ஆர்கன்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா, அதோட ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டாக இருக்கும், பட் சிமிலர் ஃபங்க்ஷன். ஒன்றுமே கிடையாது. ரெண்டுமே கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க. விங்ஸ் ஆஃப் பேர்ட் அண்ட் இன்செக்ட். ஓகேங்களா, பேர்டுக்கும் விங்ஸ் இருக்கு, இன்செக்டும் விங்ஸ் இருக்கு, பட் அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன், இந்த ஸ்ட்ரக்சரல் இது வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இன்செக்ட் வந்து ரொம்ப சின்னது. ஓகேங்களா, ரொம்ப சின்னது. ஆனால் அதோட பேர்டு வந்து ரொம்ப பெருசு. ரெண்டுத்துக்கும் என்னன்னா ஸ்ட்ரக்சரல் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட்னா அதோட ஃபங்க்ஷன் எப்படி சிமிலராக தான் இருக்கும். அந்த விங்ஸை சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டைவர்ஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் விச் ஆர் சிமிலர், பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான்ப்பா இருக்கும். ஓகேங்களா, இன் ஆர்ஜின் பட் பெர்ஃபார்ம். ஓகேங்களா, ஆர்ஜினை பொறுத்த வரைக்கும் என்னது ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, அது வந்து டிஃப்ரென்ஸ், அதோட ஸ்ட்ரக்சர் சிமிலராகவே இருந்தாலும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். 4 limbs ஆஃப் வெர்டிபிரேட்ஸ். ஓகேங்களா,
இது வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் ஓகேங்களா. கன்வர்ஜென்ட், டைவர்ஜென்ட் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அது வெஸ்டிகல் ஆர்கன்ஸ்னா வந்து அதாவது நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து உதவாது, அதோட உதவி நம்மளுக்கு தேவைப்படுது ஓகேங்களா. ஸோ இது வந்து வெஸ்டிகல் ஆர்கன்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து லாமாக்ஸ் தியரி வந்து யார் டிஸ்ப்ரூவ்டு பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து அகஸ்டின் வைஸ்மேன் என்ன பண்ணிருக்காரு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணிருக்காரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா மைஸோட டெய்லை மட்டும் கட் பண்ணி அதை ப்ரீட் பண்ணிருக்காரு. அப்படி ப்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு போன் ஆகிற மைஸ் அதாவது கிடைக்கிற ரிசல்ட் எப்படி இருக்கு, எல்லா மைஸும் இதோட பிறந்திருக்கு ஓகேங்களா, டெய்லோட பிறந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜெம் பிளாசம் தியரி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த சொமேட்டோ பிளாசம்ன்ற வந்து அதாவது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபரே ஆகாது ஓகேங்களா. ஸோ இது வந்து ஜெம் பிளாசம் தியரி. நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் அது டிஃபரன்ஷியேட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், டைவர்ஜென்ட் எவல்யூஷன் ஓகேங்களா. எக்ஸாம்பிள்னா கன்வர்ஜென்ட் எவல்யூஷனில் வந்து அதோட ஆர்கன்ஸோட டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஸ்ட்ரக்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஃபங்க்ஷன் சிமிலராக இருக்கும். அதோட எக்ஸாம்பிள்னாது விங்ஸ் ஆஃப் பேர்டு அண்ட் இன்செக்ட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் விச் ஆர் சிமிலர் ஓகேங்களா. ஸ்ட்ரக்சர் எப்படி சிமிலராக இருக்கும், அதோட ஆர்ஜின் ஓகேங்களா, ஆர்ஜின்லேருந்து எப்படின்னா ஸ்ட்ரக்சர் சிமிலராக இருக்கும். நெக்ஸ்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கும் ஓகேங்களா. அதோட எக்ஸாம்பிள் என்னன்னா 4 limbs ஆஃப் வெர்டிபிரேட்ஸ் ஓகேங்களா. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து ரைட் டு எனி அப்ஜெக்ஷன்ஸ் டு டார்வினிசம் ஓகேங்களா. டார்வினிசமோட அப்ஜெக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. என்னதுன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், இதை படிக்கிறேன் உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிடும் நினைக்கிறேன் ஓகேங்களா. ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் வேரியேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டார் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நாட் எக்ஸ்பிளைன் த அரைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் ஓகேங்களா. அவர் வந்து அடுத்தடுத்து வர அந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ரொம்ப இதுவாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் ஸ்மால் அண்ட் நான் ரிலேட்டபிள் வேரியேஷன். அவர் நான் ஸ்மாலாக இருக்கிறதுலையும் நான் ரிலேட்டபிள் வேரியேஷன்ஸ்லையும் தான் ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணார். நெக்ஸ்ட் வந்து நாட் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சொமேட்டிக் அண்ட் ஜெனரல் வேரியேஷன்ஸ் ஓகேங்களா. அதில் வந்து நான் அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நாட் எக்ஸ்பிளைன் த அக்யூரன்ஸ் ஆஃப் வெர்டிகல் ஆர்கன்ஸ் ஓவர் ஸ்பெஷலைசேஷன் ஓகேங்களா. என்ன சொல்றாரு, அந்த வெஸ்டிகல் ஆர்கன்ஸ் அந்த ஓவர் ஸ்பெஷலைசேஷன் அதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல ஓகேங்களா. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறாங்கன்னா லார்ஜ் டஸ்ட் இன் எக்ஸ்டிங்க்ட் மேமூத்ஸ், ஓவர் சைஸ்டு ஆண்டலஸ் இந்த எக்ஸ்டென்டிக் ஐரிஷ் டியர் ஓகேங்களா. எக்ஸெட்ரா நிறைய போயிட்டே இருக்கும் போல் அவர் பண்ணாமல் விட்ட இந்த 5 பாயிண்ட்ஸ் ஓகேங்களா. அவரோட அந்த டார்வினிசம்ன்ற தியரியோட அப்ஜெக்ஷன்ஸ் தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இனி 2 தான் கேட்டிருக்காங்க. இதில் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எதுக்கும் 5 படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. எதனா மறந்தால் இன்னொன்று எழுதிக்கலாம், இல்லை உங்களுக்கு 3 மார்க்கில் இல்லை 5 மார்க்கில் கூட கேட்க மேபி வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், 5 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 3 மார்க்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ரைட் த லாமார்க்ஸ் தியரி ஓகேங்களா. ரைட் த லாமார்க்ஸ் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர் அக்யூர்டு கேரக்டர்ஸ். அப்படிதான் ஒன்றுமே கிடையாது. இன்ஹெரிட்டன்ஸ்லாம் ஃபஸ்ட்டே சொன்னால் பரம்பரையாக வரது தான் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகேங்களா. 5th லெசன்லேயே சொல்லியிருப்பேன் பரம்பரையாக வரது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூர்ட்னா த கேரக்டர்ஸ் தட் ஆர் டெவலப் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் அன் ஆர்கானிசம் அண்ட் தீஸ் ஆர் த இன்ஹெரிட்டட் ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவர் லைஃப் டைமில் வந்து டெவலப் ஆகிறாங்க இதெல்லாம் அந்த ஆர்கானிசம்ஸ் தான் என்னன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து தீஸ் ஆர் தென் இன்ஹெரிட்டட்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து அதுதான் இன்ஹெரிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவரோட தேரியை பொறுத்த வரைக்கும் லாமார்க்ஸ் தியரியில் வந்து கேரக்டர் தான் டெவலப் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஓகேங்களா. அந்த ஆர்கானிசம் வந்து அந்த டியூரிங் லைஃப் டைமில் வந்து நான் அது வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு. அதுதான் வந்து தீஸ் ஆர் தென் இன்ஹெரிட்டட், இந்த கேரக்டர்ஸ் தான் வந்து இன்ஹெரிட்டட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இது வந்து லாமார்க்ஸோட தியரி. நெக்ஸ்ட் வந்து ரைட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தியரி. மியூட்டேஷன்னா ஒன்றுமே கிடையாது, சடனான சேஞ்சஸ் நடக்கிறது பேர் தான் மியூட்டேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. என்னது சடனான சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. உடனே ஒரு சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லுவாங்க மியூட்டேஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, சடனாக ஒரு இதில் வந்து சேஞ்ச் நடக்குதுன்னா அது மியூட்டேஷன். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் கேட்டிருக்காங்க டிரான்ஸ்மிட்டட் டு அதர் ஜென்ரேஷன் ஓகேங்களா. என்னது முட்டேஷன் சொன்னேன், சடனாக சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும், அப்போ அது டிரான்ஸ்மிட்டட் டு அதர் ஜென்ரேஷன்ஸ் ஓகேங்களா. இன் நேச்சுரலி ப்ரீடிங் பாப்புலேஷனு முட்டேஷன் அக்கர் ஃப்ரம் டைம் டு டைம் ஓகேங்களா. ப்ரீடிங் பாப்புலேஷன்ஸ் வந்து நிறைய வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த முட்டேஷன் ஃபாஸ்ட்டாக நடந்தால் நம்மனாவும் பாப்புலேஷன் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனால முட்டேஷன் வந்து சடன் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த மியூட்டேஷன்ற டாபிக் வந்து பின்னாடி ஒரு இதில் வரும், அதை ஃபுல்லாக பார்ப்போம். இதில் வந்து மியூட்டேஷன் என்னது சடன் சேஞ்சஸ் ஓகேங்களா. சடன் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருந்தானது அது மியூட்டேஷன், அதனால் வச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து தே ஆர் நோ இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸ் ஓகேங்களா. அதில் வந்து அது இன்டர்மீடியட் ஃபார்ம்ஸே இருக்காது ஓகேங்களா. நடுவில் நான் ஒன்று குறுக்கில் வந்து திருப்பி ஒரு புது ஃபார்மாக வந்து உருவாகாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் டு நேச்சுரல் செலக்ஷன் ஓகேங்களா. இந்த 4 பாயிண்ட் தான் இந்த ரைட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தியரி ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து லாமார்க்ஸ் தியரி என்னன்னு சொல்லியிருக்காங்க, கேரக்டர்ஸ் தட் ஆர் டெவலப் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் அன் ஆர்கானிசம் தீஸ் ஆர் தென் இன்ஹெரிட்டட் ஓகேங்களா. இது வந்து லாமார்க்ஸோட தியரி ஓகேங்களா. இன்ஹெரிட்டன்ஸ்னா அந்த பரம்பரையை சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரைட் த சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் தியரி. மியூட்டேஷன் தியரியோட சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் கேட்டிருக்காங்க, transmitted to other generations first point. Second என்ன சொல்லியிருக்காங்கன்னா in natural breeding populations mutation occur from time to time ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து these are no intermediate forms, அது வந்து என்னோட intermediate forms இல்லை, subjected to natural selection ஓகேங்களா. புரிஞ்சுக்கு நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம்.
நெக்ஸ்ட் வந்து 5 மார்க். இப்போ பார்த்தது இது வந்து 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸில் 2 இருக்குது. 2 மார்க்ஸில் 4 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 4 2 கொஷின் 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்பிளைன் த எவல்யூஷனரி பாத் ஆஃப் ஹியூமன். ஓகேங்களா, ஒரு நிமிஷம் இருங்க, ஜஸ்ட் செகண்ட். ஹியூமனோட எவால்யூஷனரி பாத் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எவால்யூஷனரி பாத் ஆஃப் ஹியூமன். ஃபர்ஸ்ட் என்னன்னா 210 மில்லியன் இயர்ஸ்க்காகோ முன்னாடி என்னன்னா மேமல்ஸ் வந்து எவால்வ் ஆகிருக்கு. ஓகேங்களா, மேமல்ஸ்னா என்னன்னா பாலூட்டிகள் தான் சொல்லுவாங்க மேமல்ஸை. அதுதான் ஃபர்ஸ்ட் இதுவாக இருக்குது. அப்புறம் ஹோம்மேட் எவால்யூஷன் அக்கார்டிங் ஏஷியா அண்ட் ஆஃப்ரிக்கா ஏஷியா அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் என்ன நடக்குன்னா ஹோம்மேட் எவால்யூஷன் சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு விதமான ஒரு கூட்டம். ஓகேங்களா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதை வந்து எவால்வ் ஆகிருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 14 இயர்ஸ் ஆகும், மில்லியன் இயர்ஸ் ஆகும். அதுதான் எம்ஒய்னா மில்லியன் இயர்ஸ் ஆகும் வச்சுக்கோங்க, மில்லியன் இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா, ராமா இப்பத்திகஸ் சிவாப்திகஸ் டெரைவ்டு ஃப்ரம் த ட்ரையோஃபித்திகஸ். ஓகேங்களா, நான் சொன்ன ஃபர்ஸ்டே சொன்னேன், ஒரு இதுவாக ஒரு 7-4 அப்படி சொல்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இதுவாகி அடுத்தடுத்த ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் அந்த வருஷம் அந்த அப்படி இப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அடுத்த 10 வருஷத்துல இன்னொருத்தவங்க, அடுத்த 10 வருஷத்துல இன்னொருத்தவங்க, அந்த மாதிரி வந்து எவல்யூஷன் ஆகிட்டே போயிட்டே இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஒன்று அவங்களோட ஸ்ட்ரக்சரில் இருந்திருக்கலாம், இல்லை அவங்களோட ஹைட்டு சொல்லலாம், ஹைட்டில் இருந்திருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு ஏரியாக இருப்பாங்க, ரொம்ப முடியாக இருக்கும் உடம்புலாம். அந்த மாதிரியான நிறைய வந்து இது வந்து இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. இது வந்து தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து 5 மில்லியன் இயர்ஸ் ஆகும் அப்புறம் ஆஸ்திரேலியன் ஆப்பியா மேன் ஆஸ்ட்ரோஃபிலித்தஸ் லிவ்ட் இன் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கிராஸ்லேண்ட்ஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த 14 வருஷம் அந்த ராமா ஆப்பித்தஸ் வந்து அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன் வந்து இவங்க. நெக்ஸ்ட் வந்து 2 மில்லியன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் இயர்க்கு அப்புறம் நான் சொல்லிருக்காங்கன்னா ஹோமோ ஹேபிளஸ் லிவ்டு. ஓகேங்களா, ஹோமோ ஹேபிளஸ்ன்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 1.7 இயர்ஸ்க்கு அப்புறம் ஹியூமன் இன் லுக்ஸ் ஹோமோ எரெக்டஸ். ஓகேங்களா, பாருங்க 5 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் தான் இந்த ஹியூமன்ஸ்ன்ற ஒரு இதுவே வந்து வந்திருக்காங்க. அதனால ஹோமோ எரெக்டஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹோமோ எரெக்டஸ் அண்ட் ஹோமோ எரெக்டஸ் லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் டு லீவ் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா, என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து வந்து ஆஃப்ரிக்காலேருந்து வெளியே வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 34,000 1 lakh இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா நியாந்திரால்ஸ். ஓகேங்களா, நியாந்திரால்ஸ் தான் அது ஹியூமன் வாஸ் ஃபவுண்ட் நியாண்டர் வேலி ஜெர்மனி. ஓகேங்களா, இந்த நியாந்திரால்ஸ் தான் அது ஹியூமன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஹியூமனாக ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, எங்கே நியாந்தர் வேலியில் ஜெர்மனியில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து குரோமேகன் த ஆன்செஸ்டர் ஆஃப் மாடர்ன் யூரோப்பியன்ஸு அடாப்டட் டு வேரியஸ் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸு கேவ் பெயிண்டிங்ஸ். ஓகேங்களா, இந்த கேவ் பெயிண்டிங்ஸ் என்ன பண்ணுறாங்க, இவங்களை வச்சுருந்தா இந்த ஆன்செஸ்டர்லாம் முன்னோர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த கேவ் பெயிண்டிங்ஸ் மூலயமா தான் இந்த குரோமேகன் சொல்லிட்டு அந்த ஆன்செஸ்டர்லாம் என்ன பண்ணுறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 10வது பாயிண்ட் வந்து 25 இயர்ஸ் ஆகும் அப்புறம்னாச்சு ஹோமோசாப்பியன்ஸ். இப்போ நம்ம இருக்குது மாடர்ன் ஹியூமன்ஸ் ஆரோஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் ஸ்டார்டட் கல்டிவேட்டிங் கிராப்ஸ் அண்ட் டொமஸ்டிகேட்டிங் அனிமல்ஸ். ஓகேங்களா, இப்போ இருக்கவங்க நம்ம ஹோமோசாப்பியன்ஸ் சொல்லுவாங்க. இவங்க வந்து எப்போ 25 இயர்ஸ்க்காகோ 25,000 இயர்ஸ்க்காகோ அதுக்கப்புறம் என்ன போயிருக்காங்க, இவங்க வந்து இதுவாயிருக்காங்க. ஓகேங்களா, பார்த்துக்கோங்க எவ்வளோ வருஷம் கழிச்சு தான் நம்ம வந்து ஹியூமன் ஃபார்ம், அதாவது இப்போ இருக்க நம்ம நார்மலான ஒரு இதுக்கு வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி ஹியூமன் இதில் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நம்மளுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஓகேங்களா, அதை தாண்டி தான் இப்போ இருக்க நம்ம மாடர்ன் பீப்புள்ஸ் வந்து இருக்கிறது ஹோமோசாப்பியன்ஸ். ஓகேங்களா, இந்த கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன் வந்து இதோட முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வாட் ஆர் ஹார்டி ஓகேங்களா, வாட் ஆர் ஹார்டி வெயின்பெர்க்ஸ் அசம்ப்ஷன் நான் எவால்யூஷன். ஓகேங்களா, அவங்களோட அசம்ப்ஷன் என்ன சொல்லிருக்காங்க எவால்யூஷனில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹார்டியும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இட் டிஸ்கிரைப்ஸ் theoretical situation in which a population is undergoing on no evolutionary changes. ஓகேங்களா, சொல்கிறாங்க அந்த பாப்புலேஷன் எப்படி இருக்குது, எவால்யூஷனரி சேஞ்சஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அந்த பாப்புலேஷன் எப்படி எவால்யூஷன் சேஞ்சஸ் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இப்போது அந்த எவால்யூஷனரி சேஞ்சஸ் நோ எவால்யூஷனரி சேஞ்ச். ஓகேங்களா, அது இருக்கக்கூடாதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 5 கண்டிஷன் கேட்க கொடுத்துருக்காங்க. அந்த 5 கண்டிஷனுமே இல்லைன்னா அந்த எவால்யூஷனரி சேஞ்ச் இருக்காது. ஓகேங்களா, எப்படின்னா அலில் ஃப்ரீக்வன்சி என்னதுன்னா allele frequency is a population or stable and constant. ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்தால் அந்த allele frequency இருக்கும், கான்ஸ்டன்டாகவும் ஸ்டேபிளாகவும் சொல்லிட்டு ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்னது நோ மியூட்டேஷன் இப்போ தான் சொன்னேன். சடன் சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கிறது. இப்போ சடன் சேஞ்சஸ் நிறைய நடக்கலன்னா அந்த
நோ அந்த எவால்யூஷனரி சேஞ்ச் வந்து நடக்காது ஓகேங்களா. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நோ நியூ அலீல்ஸ் ஆர் ஜென்ரேட்டட் பை மியூட்டேஷன், த ஜீன்ஸ் கெட் டூப்ளிகேட் ஆர் டெலிட்டட் ஓகேங்களா சொல்லியிருக்காங்கன்னா நியூ அலீல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகாது ஓகேங்களா. மியூட்டேஷன் அது மியூட்டேஷன் நடக்கலன்னா அது நியூ ஜென்ரேஷன் வந்து ஜென்ரேட் ஆகாது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ரேண்டம் மேண்டிங் ஓகேங்களா. எவரி ஆர்கானிசம் கெட்ஸ் ஏ சான்ஸ் டு மேட் ஓகேங்களா. அதாவது ரேண்டமாக ஒரு இடத்துல போயிட்டு ஆகாது, இது இன்கார்பரேட் ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நோ ஜீன் ஃப்ளோவே இருக்காது ஓகேங்களா. நெய்தர் அதாவது இங்கேருந்து பிரிஞ்சும் போகாது, இன்னொரு இடத்துலேருந்து இங்கேயும் வராது ஓகேங்களா. அதான் மிகிரேஷன் ஓகேங்களா. எக்ஸிட்டு அதாவது என்டர் ஓகேங்களா. இங்கே உள்ளேயும் வராது வெளியவும் போகாது, இதுதான் நோ ஜீன் ஃப்ளோவே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து வெரி லார்ஜ் பாப்புலேஷன் சைஸ் ஓகேங்களா. லார்ஜ் பாப்புலேஷன் சைஸ் எப்படி இருக்கும், வெரி லார்ஜ் பாப்புலேஷன் சைஸ்னா அந்த பாப்புலேஷன் ஷுட் பி இன்ஃபைனைட் இன் சைஸ் ஓகேங்களா. அந்த பாப்புலேஷன் எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நோ நேச்சுரல் செலெக்ஷன், ஆல் அலீல்ஸ் ஆர் ஃபிட் டு சர்வைவ் அண்ட் ரீப்ரொடியூஸ் ஓகேங்களா. எல்லா அலீல்ஸும் இருக்கும், அந்த இதிலே ஃபிட் ஆகிருக்கும் ஓகேங்களா. திருப்பி நான் எவல்யூஷனரி சேஞ்சஸ்னா இப்போ இன்னொரு ஜென்ரேஷன்ல இன்னொரு ஜென்ரேஷனுக்கு இது ஆகுதுன்னா அதுலேருந்து சேஞ்சஸ் எதுவும் நடக்காது ஓகேங்களா. அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நடக்காதுன்னா அதுக்கு வந்து இந்த 5 கண்டிஷன்ஸ் கீழே இருந்ததுன்னா அந்த எவல்யூஷனரி சேஞ்சஸ் நடக்காது ஓகேங்களா. இதுதான் இந்த கொஷனில் இந்த ஹார்டி வெயின்பெர்க்கும் அவங்களோட அசம்ஷன் சொல்லியிருக்காங்க. எவால்யூஷனில் வந்து என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுதான் அந்த கொஷனுக்கான ஆன்சர் ஓகேங்களா. இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னால் இந்த எவால்யூஷன் லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னால் 2 மார்க்ஸில் 4 இருக்குது, 3 மார்க்ஸில் 2, 5 மார்க்ஸில் 2 இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த லெசனில் இருக்க இந்த கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக படிங்க ஓகேங்களா. இதை படிச்சுட்டு இதை தாண்டி நிறைய கொஷின்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா, அதையும் பாருங்கள் ஓகேங்களா. இது வந்து இம்பார்ட்டன்ட், இது போதும் அப்படின்னா இது ரொம்ப கம்மி தான். பயாலஜி பொறுத்த வரைக்கும் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், இது ரொம்ப கம்மி. ஸோ இதை தாண்டி நீங்கள் நிறைய படித்து தான் ஆகணும். இதை தாண்டி இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. என்ன நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன வேணும், என்ன வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து போடணும், என்னென்ன கொஷின்ஸ் வேணுமா, என்ன இம்பார்ட்டன்ஸே வேணுமா, இல்லை நான் எப்படி படிக்கணும், எப்படி படிக்கக்கூடாது, எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ்லாம் என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். உங்களோட சப்போர்ட் உங்களோட ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் எல்லாமே. ஸோ இந்த பயாலஜி செஷனுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போகிறது வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.